Hi friends, welcome to Sanjaya Study Circle. நாம் இப்போ ஜனவரி 26 and 27 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புறங்கூறாமை என்ற அதிகாரத்திலேருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். இதுக்கான பொருள், ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். First, Article 355. Second, Uttar Pradesh has the highest number of colleges in India. Third, editorial, life-saving hair. Fourth, editorial, annual states of education reports. Fifth, editorial, 75th Republic Day 2024. Sixth, Nammalwar Awards 2024. Seventh, Padma Award 2024. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மணிப்பூரில் 355வது பிரிவு அமல், முதல்வர் பதிலளிக்க மறுப்பு. இதில் எதுக்காக போட்டிருக்காங்க இந்த 355 எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சியை கலைக்காமல் சட்டம் மற்றும் ஒழுங்கு மீதான முழு கட்டுப்பாட்டையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுக்காக தான் இது போட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா மணிப்பூரில். இது ஏன் போட்டிருக்காங்கன்னா, போன வருஷம் மைத்தேகி சமூகத்தினருக்கும் பழங்குடியினருக்கும் நடந்த மோதல் காரணமாக தான் இந்த ஆர்டிக்கல் 355 போட்டிருக்காங்க. இந்த நியூஸுக்கான கொஷின் பார்க்கலாம். மைத்தேகி சமூகத்தினர் எந்த மாநிலத்தில் வசிக்கின்றனர்? செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் அதிக கல்லூரிகள், ஆய்வறிக்கை தகவல். நாட்டிலே அதிக கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம் தான். இதனை தொடர்ந்து மீதம் இருக்கிற 9 ஸ்டேட் என்னென்னா மகாராஷ்டிரம், கர்நாடகம், ராஜஸ்தான், தமிழகம், மத்திய பிரதேசம், ஆந்திரம், குஜராத், தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கம். இதெல்லாம் முதல் 10 கல்லூரியில் முதல் 10 மாநிலங்கள். அப்புறம் கல்லூரி அடர்த்தியில் கர்நாடகா தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. எப்படின்னா 1,00,000 பேருக்கு 66 கல்லூரிகளுடன் கர்நாடகா ஃபஸ்ட்டாக இருக்குது. கர்நாடகத்துக்கு அடுத்தது தெலுங்கானா. இதில் இந்தியாவில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் உள்ளடக்கி கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் அகில இந்திய உயர்கல்வித்துறை ஆய்வை மத்திய அமைச்சகம் நடத்தி வருகிறது. இந்த நியூஸுக்கான கொஷின் பார்க்கலாம். இந்திய உயர்கல்வித்துறை ஆய்வை மத்திய அமைச்சகம் எந்த ஆண்டு முதல் நடத்தி வருகிறது? நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உயிர் காக்கும் காற்று. காற்று மாசுபாடு நிலவிய நகரங்களின் பட்டியலில் மேகாலயாவில் உள்ள ஃபர்னிஹாட் நகரம் முதலிடத்தில் இருக்குது. இது எந்த ஆராய்ச்சி மையம் வெளியிட்டது அப்படின்னா, சென்ட் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் CREA அப்படின்ற ஆராய்ச்சி மையம் தான் வெளியிட்டிருக்கு. இதனை தொடர்ந்து பீகாரின் பெகுசாராய், உத்தரப்பிரதேசின் கிரேட்டர் நொய்டா ஆகிய நகரங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா தலைநகர் புதுடில்லி இதில் 8வது இடமாக இந்த பட்டியலில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. காற்றில் கலக்கும் மாசு துகள்களின் அளவை இந்த ஆண்டு 2024க்குள் 20 to 30% குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. காற்று மாசுபாடு அதிகம் உள்ள நிலையில் விஞ்ஞானிகள் இயற்கை காற்று வீசும் பகுதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா கேப் கிரீம் என்று அழைக்கப்படும் இந்த தீபகற்ப பகுதியானது ஆஸ்திரேலிய தீவான டாஸ்மேனியாவின் வடமேற்கு முனையில் உள்ளது. இது புவியின் சொர்க்கம் என்று புவியியலாளர்கள் அழைக்கின்றனர். இது உலகின் விளிம்பு என்று அறியப்படும் இப்பகுதிக்கு மிக குறைவானவர்களே சென்றுள்ளனர். காற்றின் தூய்மை கெடுவதால் மனிதர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. தாவரங்களின் வளர்ச்சி குறைகிறது. தண்ணீர் உணவின்றி கூட உயிரினங்களால் வாழ முடியும், ஆனால் காற்று இல்லாமல் வாழ முடியாது. இந்த நியூஸுக்கான கொஷின் பார்க்கலாம். புவியின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் பகுதி எங்குள்ளது? நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பெருமித தருணம். இந்தியாவோட 75th குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரான்சிஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பங்கேற்றிருக்காரு. ஆனால் இவருக்கு பதிலாக ஜோ பைடன் தான் வரதா இருந்தது. ஆனால் அவரால் வர முடியாத ஒரு காரணத்தினால பிரதமர் நரேந்திர மோடியோட தொலைபேசி அழைப்பை ஏற்று இவர் நம் நாட்டுக்கு விருந்தினராக வந்திருக்காரு.
இந்த அதிபர் வந்து 2017 பிரான்ஸ் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவுக்கு 3வது முறையாக வந்திருக்காரு. இது வரைக்கும் பிரான்ஸ் அதிபர்கள் வந்து 6 முறை நமது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளனர். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது. 3 பேருக்கு நம்மாழ்வார் விருது அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, மண்ணை மாசுபடுத்தாமல் வேளாண் பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது கொடுக்குறாங்க. இதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நோம்பூர் சாவடியைச் சேர்ந்த கோ சித்தார் அப்படின்றவருக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து 2.50 லட்சம் ரொக்க பரிசாகவும் சான்றிதழ், பதக்கம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். வெங்கைய நாயுடு, வைஜெயந்தி மாலா, பத்மா சுப்பிரமணியத்துக்கு பத்ம விபூஷன், விஜயகாந்துக்கு பத்ம பூஷன். தமிழகத்தை சேர்ந்த 7 பேருக்கு வந்து பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பத்ம விபூஷன் 2 பத்ம பூஷன் 1, பத்மஸ்ரீ 4 பேருக்கும் அறிவிச்சிருக்காங்க. யார் யாருக்குன்னா, வைஜெயந்தி மாலா, பத்ம சுப்பிரமணியம், சிரஞ்சீவி, விஜயகாந்துக்கு பொது விவகாரங்களில் சிறப்பாக சேவை புரிந்ததற்காகவும், வெங்கைய நாயுடுக்கும் இந்த விருதை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. இதில் வந்து நடன கலைஞர் பத்ரன், கோவையை சேர்ந்த வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்ரனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸுக்கான கொஷின் பார்க்கலாம். பத்மஸ்ரீ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? லாஸ்ட்டாக ஒரு திருக்குறளுடன் முடிச்சிடலாம். அதிகாரம் வந்து வினை திட்பம். துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்ப பயக்கும் வினை. பொருள்: இன்பம் கொடுக்கும் தொழிலை செய்யும் போது துன்பம் மிக வந்த போதிலும் துணிவு மேற்கொண்டு செய்து முடிக்க வேண்டும்.